அகாடமி டிஎன்பிசி கேட்டகரியில் நம்ம தமிழ் அகாடமிலேருந்து ஆன்லைன் வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த டிஎன்பிசி ப்ளஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க தமிழ் அகாடமி ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இதோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுடைய மந்த் டியூரேஷன் செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங், வேலட்ஸ் மூலமாக இது பே பண்ணலாம். இஎம்ஐ ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளஸில் ஜாயின் பண்ணனால அனைத்து வகுப்புகளும் பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி அனைத்து எஜுகேட்டர்ஸோட வீடியோவும் நம்ம பார்க்க முடியும். இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் அமையும். வணக்கம் தமிழா. இதுவரை நம்ம தமிழா அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க இருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி இதற்கான தேர்வில் ஒவ்வொரு சப்ஜெக்டில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்டட் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை அனலைஸ் பண்ணி தான் இந்த எக்ஸ்பெக்டட் சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸ்பெக்டட் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிசி தேர்வு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2019 அறிவிப்பு வெளியாகி இது வரைக்கும் தேர்வு தேதி சொல்லாமலே தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஆனால் இதற்கான தேர்வு தேதி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருடம் லாஸ்ட், அதாவது டிசம்பர், அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் ஸ்டார்டிங்லேயே நம்மளுக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எனவே இந்த தேர்வுக்கு விண்ணப்பித்தவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. படிக்காதவங்க இனிமேலாவது படிக்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி குரூப் டி சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின். இப்போ குரூப் டி பொறுத்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதில் செலக்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் இருக்கும். ஃபிசிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் அப்படின்னா 35 கிலோ வெயிட்டை வந்து பார்த்திங்கன்னா 100 மீட்டருக்கு தூக்கிட்டு போகணும். எவ்வளோ நிமிஷம்னா 2 நிமிஷத்துக்கு தான் டைம். 100 மீட்டர் இதை 35 கிலோ வெயிட்டை வந்து 2 நிமிஷத்தில் தூக்கிட்டு போகணும். அதே மாதிரி 1000 மீட்டரை வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே போகணும். ரன்னிங்கில் 1000 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா 4 நிமிஷம் 15 செகண்டுக்குள்ளே போகணும். இதே பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா 20 கிலோ வெயிட்டை 100 மீட்டர் அளவுக்கு 2 நிமிஷத்துக்குள்ளே தூக்கிட்டு போகணும். அதே மாதிரி ரன்னிங்கில் பார்த்திங்க அப்படின்னா 1000 மீட்டரை வந்து பார்த்திங்கன்னா 5 நிமிஷம் 40 செகண்டில் ஓடணும். இது செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடும். அப்போ சிபிடி எக்ஸாம், அடுத்து ஃபிசிக்கல், அடுத்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அடுத்து வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இந்த ஆர்ஆர்பி குரூப் டியில் இந்த சிபிடி எக்ஸாம் என்ன கேட்பாங்க பார்த்தோன்னா, மேக்ஸு, ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின், ரீசனிங் 30, சயின்ஸ் 25, ஜென்ரல் அவேர்னஸ் 20. இது வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துட்டாங்க. மொத்தம் 100 கொஸ்டின், 90 நிமிஷம் தான். 1/3 நெகட்டிவ் மார்க்கு இருக்குது. 3க்கு 1 நெகட்டிவ் மார்க்கு இங்கே இருக்குது. இதில் மேக்ஸும் ரீசனிங் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அதே அளவில் கரெக்டாக கேட்டுருவாங்க. இதில் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் என்னென்ன டாபிக் கேட்குறாங்க பார்த்திங்க அப்படின்னா, எண்கள் தொடர்பான கணக்குகள், சதவீத கணக்குகள், அளவீடுகள், ஆட்களும் நாட்களும், லாபம் நஷ்டம், குழாய் கணக்குகள், ரயில் கணக்குகள், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. அதே மாதிரி ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய அறிவுத்திறன் அப்போவே சோதிக்கிற மாதிரி சில கொஸ்டின் நிறையாவே வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணால் தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் வரும். இங்கிலீஷ் செலக்ட் பண்ணால் இங்கிலீஷ் மட்டும்தான் வரும். ஸோ நம்ம கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது கூட நம்ம லாங்குவேஜ் மாற்றிக்கலாம். ஓகேங்களா? தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஆனால் ஒரே ஒரு லாங்குவேஜ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இதில் ஏதாவது ஒரு கொஸ்டின் ரொம்ப லாங்காக இருந்துச்சு அப்படின்னா, ரீசனிங்கில் தான் மிகப்பெரிய கொஸ்டின்ஸில் அதிகமாக வரும். ஸோ ஏதாவது ஒரு கொஸ்டின் மிகப்பெரிய லாங்காக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஏன் அப்படின்னா இந்த மிகப்பெரிய கொஸ்டின் நீங்கள் படிக்கும்போது அதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகும். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 1 மார்க் தான். ஸோ அப்படிங்கும்போது மிகப்பெரிய கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிருங்க. ஏன் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க 90 நிமிஷத்தில் 100 கொஸ்டின் அடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் கஷ்டமான ஒரு விஷயந்தான். இதில் இந்த மாதிரி மிகப்பெரிய கொஸ்டின்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரீசனிங் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஈஸியாக யோசிச்சிடாதீங்க. அதே மாதிரி ரொம்பவும் ஒரு கொஸ்டின் கஷ்டமாக யோசிக்காதீங்க. ஓகேங்களா? அவங்க எந்த மாதிரி கேட்டிருப்பாங்க ஒரு பேட்டர்ன் தெரியல. நம்ம நிறையா கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ரீசனிங் கொஸ்டின் ஆன்சர் பண்ணி ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுங்க. ஏன்னா இல்லை மிரர் இமேஜ், நெக்ஸ்ட் இமேஜ், இது மாதிரி நிறையா இது வருது. ஸோ அப்போ படங்கள் கொடுத்து எத்தனை முக்கோணம் வருது, எத்தனை சதுரம் வருது, எத்தனை செவ்வாய் வருது, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ரயில் கணக்கு, வயது கணக்கு, இதெல்லாம் நிறையா கொஸ்டின்ஸ் வருது. அது சயின்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 25 கொஸ்டின் தான்.
இதில் இயற்பியல் அதாவது ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 4லேருந்து 8 கொஸ்டின்ஸ் வரைக்கும். ஒரு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் கேட்டாங்க, இன்னொரு கொஸ்டினில் 5 கொஸ்டின் 6 கொஸ்டின், இன்னொன்று 8 வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் 4 to 8 வரைக்கும் போட்டிருக்கோம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி பார்த்திங்க அப்படின்னா 8 to 12. இப்போ கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தா கொஸ்டின் கேட்குறாங்க. ஃபிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 வரைக்குமே கொஸ்டின் கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மெயினான டாபிக் தனிம அட்டவணை. ஒவ்வொரு தனிமத்தை பற்றியும் அதோட அணுகன் நிறையன் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். அது எந்த குடும்பத்தை சேர்ந்தது, அதோட இணையத்திறன், அடுத்து பொருண்மை அது மாதிரி நிறைய இருக்குது. அது மாதிரி படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வேதி வாய்ப்பாடு, அப்போ இந்த அல்கைன் ஒரு வாய்ப்பாடு, இந்த மாதிரி சமன்பாடு இதெல்லாம் இருக்கும். ஸோ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பயாலஜி பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12 கொஸ்டின் கிட்ட கேட்குறாங்க. 9லேருந்து 12 வரைக்கும் கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ். இதில் வந்து மொத்தம் 20 கொஸ்டின். அவங்க எப்படி பிரித்து கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இது ரெண்டுமே சேர்த்தே பார்த்தீங்க அப்படின்னா 9லேருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸும் ஸ்ட்ராட்டஜிக்கும் சேர்த்தே பார்த்தீங்கன்னா 9லேருந்து 12 கொஸ்டின் வரைக்கும் கேட்பாங்க. இந்த ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 2லேருந்து 4 வரை தான். ஒரு கொஸ்டின் பார்த்து 2 தான் இருக்குது, இன்னொன்று 3 தான் இருக்கும். ஸோ அதனால தான் 2லேருந்து 4 வரைக்கும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். அதே பாலிட்டி பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 தான். ஜாகிரஃபி வந்து 3லேருந்து 4. எக்கனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆர்ஆர்பி குறிப்பிட்ட இந்த சிபிடி எக்ஸாம் ரொம்ப எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாமில் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஸ்ட்ராட்டஜிக்கு இது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிங்க. ஏன்னா மீதி 4 சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமே பார்த்தாலே 10 கொஸ்டினுக்குள்ளே தான் உங்களுக்கு வரும். 10 கொஸ்டினுக்குள்ளே தான் வருது. ஸோ அதனால் இந்த 4 சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்காமல் மெயினான சிலபஸ்கள் படித்தா கூட போதும். நம்ம கண்டிப்பாக அந்த 10 கொஸ்டினில் 5-6 கொஸ்டின் மேலே ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, நீங்கள் ஃபுல்லாக கவர் பண்ண தேவையில்ல. மிக முக்கியமானதான் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஏன்னா மீதியுள்ள டாபிக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதில் முக்கியமானது படித்தா கூட போதும், மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா என்டிபிசி தேர்வு. என்டிபிசி தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இது 2 கட்டமாக தேர்வு நடக்கும். சிபிடி 1, சிபிடி 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு சிபிடி 1 எக்ஸாம் எழுதணும். அதில் செலக்ட் ஆன அப்படின்னா சிபிடி 2 எழுதுவீங்க. ஸோ அது செலக்ட் ஆன அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அடுத்து வந்து பார்த்தா உங்களுக்கு வேலை. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் 100 கொஸ்டின்ஸ் தான். 90 நிமிஷம், 1/3 நெகட்டிவ் மார்க், 3ல் 1 நெகட்டிவ் மார்க். இதில் மேக்ஸில் 30 கொஸ்டின், ரீசனிங்கில் 30, சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸ் சேர்த்து 40 கொஸ்டின். சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸ் சேர்த்து எவ்வளோ 40 கொஸ்டின். இப்போ மேக்ஸ் எப்போ 30 கேட்டுருவாங்க, ரீசனிங்கும் 30 கேட்டுருவாங்க. ஸோ சயின்ஸில் வந்து பார்த்தா அப்படின்னா ஃபிசிக்ஸில் 5லேருந்து 6 வரைக்கும் கொஸ்டின் கேட்கலாம். கெமிஸ்ட்ரியில் 7லேருந்து 10 வரைக்கும், பயாலஜியில் 9லேருந்து 12 வரைக்கும் கேட்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர், ஸ்ட்ராட்டஜிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12, ஹிஸ்ட்ரியில் 2லேருந்து 3, பாலிட்டியில் 2லேருந்து 3, ஜாகிரஃபியில் 2லேருந்து 3, எக்கனாமிக்ஸில் 1லேருந்து 2. ஓகேங்களா? இது வந்து அனைத்துமே எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த சிபிடி 1 செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிபிடி 2 எழுதுவீங்க. இதில் செலக்ட் ஆனால் தான் நமக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அது வந்து வேலை கன்ஃபார்ம் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் 35, ரீசனிங் 35, சயின்ஸும் ஜென்ரல் அவேர்னஸும் சேர்த்து 50. மொத்தம் 120 கொஸ்டின். இதுக்கும் 90 நிமிஷம் தான். இதுக்கும் நெகட்டிவ் மார்க் இருக்குது, 3ல் 1. மேக்ஸ், ரீசனிங் கரெக்டாக கேட்டுருவாங்க. சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸில் 5லேருந்து 10 வரைக்கும் வினாக்கள் கேட்கலாம். கெமிஸ்ட்ரியில் 10லேருந்து 12 வரைக்கும், பயாலஜியில் 10லேருந்து 15 வரைக்கும் கேட்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்ட்ராட்டஜிக்கஸ் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 14 வரைக்கும் கேட்கலாம். ஹிஸ்ட்ரியில் 3லேருந்து 4, பாலிட்டியில் 4 to 5, ஜாகிரஃபியில் 4லேருந்து 5 வரைக்கும் கேட்கலாம். எக்கனாமிக்ஸ் 3லேருந்து 4 வரைக்கும் கேட்கலாம். ஓகேங்களா? இதில் செலக்ட் ஆகிட்டோம்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் அடுத்து உங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ஆர்ஆர்பி குரூப் டி என்டிபிஎஸ் தேர்வு எது ஃபஸ்ட்டு வரும் தெரியாது. ஆனால் எந்த தேர்வு ஃபஸ்ட்டு வந்தாலும் அடுத்து இன்னும் 1 மாத காலத்தில் இன்னொரு தேர்வும் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ ஆர்ஆர்பி குரூப் டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸோடு நிற்கிது. இப்போ என்டிபிஎஸ் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணதோடய நிற்கிது. இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, டெண்டர் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? தேர்வு நடத்தக்கூடிய அமைப்புக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான ப்ராசஸ் வந்து என்டிபிஎஸில் போய்கிட்டு இருக்குது. ஸோ குரூப் டி வந்து எந்த ஸ்டேட்டஸில் இருக்குன்னு தெரியல. ஸோ அது வந்து நமக்கு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸும் நமக்கு நிற்கிது. ஓகேங்களா? ஸோ எதாக இருந்தாலும் அப்டேட் பண்ணுவாங்க. நம்ம சேனல் அப்டேட் பண்ணுறோம். அதேமாதிரி ஆர்ஆர்பி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டிக்கு என்டிபிஎஸ் தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்தில் ஆன்லைன்ஸும் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் தொடர்ந்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸ் வீடியோஸ் தேவை அப்படிங்கிறது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சில பேர் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஜனவரிலேருந்து போடுங்க சார் சொல்லிக்கிங்க. ஸோ அது கண்டிப்பாக போடுறோம். அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங் கிளாஸ் போட சொல்லிக்கிங்க, அதுவும் கண்டிப்பாக போடுறோம்.
இதே மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தகவல் தேவை அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதையும் நாங்கள் வீடியோ போட இருக்கோம். மேலும் இது போன்ற தகவல்களை தொடர்ந்து பெற நம்ம தமிழ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.